என்னடா மாங்காய் கரண்டி வச்சுருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஊறுகாய்க்கு மாங்காய்ல பொடி பொடியா நறுக்கி நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சக்கப்புறமா, மாங்காய் கொட்டையோடு இருக்கிறதெல்லாம் நல்லா சொரண்டி பச்சடிக்காக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ வந்து இவரோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து அவரோட நேட்டிவ் போயிட்டு வரும்போது மாங்காய்லாம் கொண்டு வந்து குடுத்துருந்தாரு. ஸோ மாங்காய் சீசன்னால நம்மளுக்கு பிடிச்சமானதெல்லாம் இந்த சீசனில் வந்து பண்ணி சாப்பிட்டுக்கணும். ஸோ நான் பச்சடி எப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னா, தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டுட்டு, மாங்காவும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊத்தி, உப்பு சேர்த்தி நல்லா வந்து அத வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ வந்து நல்லா வந்து வெந்து குழஞ்சு வரும். அதனால வந்து நான் மாங்காய் கட் பண்ணுறதெல்லாம் வந்து நீட்டா கட் பண்ணிலாம் போடலாம். சரி எப்படியும் வந்து அது வந்து குழையும்போது நல்லா வந்து குழஞ்சு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா வந்து வெந்து வர்றதுக்காக நான் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். ஸோ அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு காரம் சேர்த்துக்கிட்டு, நான் வந்து பொடியா நறுக்கி வச்சிருந்த வெல்லத்தையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த மாங்காய் வந்து அவ்வளோக்கா புளிப்பு இல்ல. நல்லா இனிப்பாவே இருந்துச்சு. ஸோ, அதனால வந்து காரம், உப்பு, இனிப்பு எல்லாமே வந்து நான் அளவா தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாரி சேர்த்திக்கலாம். ஸோ, நல்லா வந்து வெந்து வரும்போது நல்ல மணமா இருந்துச்சு. ஸோ, என் ஹஸ்பண்டுக்கு வந்து மாங்காய் பச்சடி ரொம்ப பிடிக்கும். ஸோ, அந்த சைட் டிஷ் இருந்தாவே வந்து போதும். அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. ஸோ, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.